योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार. जय गुरुराया. ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगीराम सूरत कुमार प्रचोदयात्. எல்லாமல்ல ஏக பரம்பொருள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சூரத் குமாருடைய பரம கருணையிலே நனைந்திருக்கக்கூடிய மதன்பான பக்த பெருமக்களே, சில வாரங்களுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு அழகான ஒரு பாத பூஜை, ஒரு அபிஷேகம். இன்னைக்கு காலையிலிருந்தே நம்ம அமர்க்களமா ஏகப்பட்ட பக்த கோடிகள் காலையிலிருந்தே ஒரே பகவானுக்கான எல்லா சேவைகள் இன்னைக்கு காலையிலிருந்தே எல்லாம் பெரும் கூட்டம். ரொம்ப சந்தோஷம். எல்லா வாரமும் இதே போல முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு மத்தியானம் ஒரு மணிக்காவது வந்து சின்ன சின்ன வேலைகள் இப்படி நம்ம எல்லாரும் பங்கிட்டு செய்தோம்னா பகவானுக்கு அதுதான் இஷ்டம், பகவானுக்கு அதுதான் விருப்பம், வேற எதுவுமே விருப்பம் இல்லை. பகவானை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நம்ம சொல்றோம். அன்னைக்கு அவ்வளவு கோவப்பட்டப்போ அது ஒரே ஒரு ஆத்மா தான் அதை கரெக்டா புரிஞ்சுட்டு, அந்த ஒரு ஆத்மா சொல்லுது, குருஜி நீங்க கோவப்படல, அது அந்த ஒரு செகண்ட்ல சாமியை வந்துட்டார், அவ்வளவுதான். வந்துதான் அப்படி டமார்னு ஒரு வெடி, அவ்வளவுதான். சாமி இப்படி கோவப்படுவார், எது இஷ்டம் இல்லையோ எது பிடிக்காத காரியங்களை செய்றீங்களோ ஸ்டாப் இட் அப்படின்றார். ஒரு கோபம் அப்படி கொந்தளிக்கும் சாமி. இந்த ஒரு செகண்ட்ல சாமி தான் வந்துட்டார். ஏன்னா அங்க இருந்ததெல்லாம் அப்படி முன்னாடி தானே பார்த்துட்டு இருந்தோம், அதனால அப்படி கோபம் வந்துட்டு அப்படின்னா. இப்படிதான் ஒரு குடும்பத்துல உள்ள ஒரு பையன், கல்யாணம் ஆகாத பையன் 1970களில் சுவாமிய டெய்லி பார்க்க வருவான். அவனுக்கு முதல்ல குருநாதர் யாருன்னா ஞானானந்தகிரி சுவாமிகள் தான் முதல் குருநாதர். ஞானானந்தகிரி சுவாமிகள் சமாதி ஆன பிறகு அவன் வந்து பகவான் யோகி ராம் சூரத் குமாரை தன்னுடைய தெய்வமாக, தன்னுடைய குருநாதராக அவன் ஏற்றுக்கொண்டு யோகி ராம் சூரத் குமார் மீது அளவு கடந்த பக்தி. 1970களில் அவர் சின்ன அரசாங்க உத்தியோகமும் பார்த்தான். அந்த அரசாங்க உத்தியோகத்தை பார்த்தாலும் காலையில் அலுவலகத்துக்கு போயிட்டு சாயங்காலம் வந்ததும் பகவானை பாக்குறதுக்கு தேரடி மண்டபத்துக்கு ஓடி வந்துருவான். ராத்திரி வரைக்கும் சாமி கிட்ட பேசிட்டு இருந்துட்டு அப்பப்போ ஒரு பாடல்கள் எழுதிட்டு வருவான். அந்த பாடல்களை சுவாமி முன்னாடி பாடி காட்டுவான். சுவாமி ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா அந்த பாடல்களை கேட்பார். சுவாமிக்கு இந்த பாடல்கள் எழுதுறது, பாடல்கள் பாடுறது, அதெல்லாம் ரொம்ப சுவாமிக்கு இஷ்டம். அதெல்லாம் ரொம்ப ரசிச்சு கேட்பார். சில பாடல்களுக்கு கக்கான்னு சிரிப்பார். அப்படியே அந்த பையன் கூட சுவாமியுடைய உறவு அப்படியே நீடிச்சு போயிட்டு இருக்கு. சுவாமியை டெய்லி பார்க்க வந்துருவாப்ல. ராத்திரி 10 மணிக்கு பிறகு அந்த மூட்டை முடிச்சுகள் எல்லாம் அந்த தேரடி மண்டபத்துல இருந்து பாத்திரம் கடைக்கு சுமக்கிறப்ப எல்லாரும் சுமக்கிறோம், இவனும் கூட சேர்ந்து சுமந்துட்டு போவாப்ல. சுவாமி கூட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பக்தியோட அந்த பையன் இருக்கிறாப்ல. ஒரு நாள் அந்த பையனுக்கு வீட்டுல சம்பந்தம் பேச ஆரம்பிக்கிறச்ச அந்த பையன் சொல்றான், எனக்கு வந்து ஒரு பொண்ணை இஷ்டம் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு யாருன்னா அவங்க குடும்பத்துக்கு ஆகாத ஒரு பொண்ணு. அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஆகாது, ரொம்ப வருஷமா பகை. இந்த பையன் அந்த பொண்ணை சொன்னோன்னா வீட்டுல யாருக்குமே இஷ்டம் இல்லை, பண்ண முடியாதுப்பா, ரொம்ப சிரமம், அதெல்லாம் நீ ஆசைப்படக்கூடாது, நம்ம வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அந்த பையன் சொல்றாங்க. இந்த பையன் இல்ல நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க. இப்ப சில பேருக்கு நமக்கு வேற எந்த விஷயமும் பெருசா தெரியாது. இன்னைக்கு நாட்டுல எந்த விஷயம் எல்லாருக்கும் பெருசா தெரியும். பொம்பளைகள் தங்க விலை ஏறுது, தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது. அரிசி விலை ஏறினா கூட சிலவங்க கஷ்டப்படுறது இல்லை, தங்க விலை ஏறினதான் எல்லாருக்கும் பெரிய கஷ்டம். தங்க விலை ஏன் ஏறுது? தங்க விலை ஏன் ஏறுது? எதுமா டவுரி கூடி போச்சா? இது நாள் வரைக்கும் உலக நாடுகள் எல்லாமே, உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்குமா? அப்ராக்சிமேட்டா 194 நாடுகள் இருக்கு. சரிதான், அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் 194 நாடுகள் இருக்கு. இந்த 194 நாடுகளும் காமனா ஏதாவது அவங்களுக்குள்ள வாங்கணும், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு வாங்கணும்னா அமெரிக்க டாலர் தான் பயன்படுத்துவாங்க. என்ன டாலர்? அமெரிக்க டாலர், யுஎஸ் டாலர் தான் பயன்படுத்துவாங்க. இப்ப நாங்களே பல வெளிநாடுகளுக்கு போனா அங்க போனா இந்திய பணம் செல்லுபடி ஆகாது. அப்போ யுஎஸ் டாலர் தான் கையில் எடுத்துட்டு போனோம். ஒரு யுஎஸ் டாலர் இந்திய மதிப்புல இப்ப எவ்வளவு ரூபா? இந்தியாவில் 88 ரூபா. அங்க உள்ள 1 ரூபா யுஎஸ் டாலர் 1 ரூபா, நமக்கு 88 ரூபா இங்க மதிப்பு. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பண மதிப்பு இருக்கு. நாம எங்க போனாலும் யுஎஸ் டாலர் தான் எடுத்துட்டு போனோம். அந்த யுஎஸ் டாலரை அந்த நாட்டுல போய் இறங்கினோன்னு கொடுத்தா அதுக்கு அங்க உள்ள லோக்கல் கரன்சி தருவான். அந்த நாட்டுல அந்த யுஎஸ் டாலருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அது தருவாங்க.
நம்ம நாட்டில் உள்ள ₹1 வெளிநாடுகள் என்ன மதிப்பு தெரியுமா? இலங்கையில நம்மளுடைய ₹1 அங்க ₹2, இப்ப ₹4 வரைக்கும் போயிட்டு இலங்கையில. நம்முடைய ₹1 பாகிஸ்தான்ல ₹10. நம்முடைய ₹1 வியட்நாம்னு ஒரு நாடு இருக்கு, அங்க ₹338 இன்னைக்கு. நம்முடைய ₹1 அந்த நாட்டுல மதிப்பு ₹338. நம்முடைய ₹1 எங்க கொண்டு கொடுத்தா ₹338 தருவாங்க. இப்படி இருக்கு. அப்ப உலக நாடுகள் எல்லாமே இந்த அமெரிக்க டாலரை தான் பயன்படுத்தி எல்லாம் வாங்கும். என்ன வாங்கும்? பெட்ரோல் வாங்கும், டீசல் வாங்கும், மருந்துகள்லாம் வாங்கும், உணவுகள் தானியங்கள்லாம் இறக்குமதி பண்ணும். இப்படி எல்லாருமே அமெரிக்க டாலரை தான் கொடுத்து வாங்குவாங்க. அப்போ ஒரு நாட்டினுடைய செல்வம், நீ எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா அப்படின்னா, அவங்கிட்ட எவ்வளவு அமெரிக்க டாலர் கையிருப்பு இருக்கோ அதை பொறுத்தான் பணக்காரன். புரியுதானே சொல்றது? இந்தியால நம்மகிட்ட எவ்வளவு ரூபா கையில இருந்தாலும் மதிப்பு கிடையாது. நம்ம கிட்ட அமெரிக்க பணமான டாலர் இந்தியா கிட்ட எவ்வளவு இருப்பு இருக்கு அதை பொறுத்துதான் நம்முடைய பணக்காரனா இவன் பாவமானு சொல்லுவாங்க. அப்ப எல்லா நாடுகளும் அமெரிக்க டாலரை கையில இருப்பு வச்சுக்கிட்டே இருந்தாங்க, நிறைய டாலர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. போயிட்டு வாங்க. இது பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, இந்த மால்தீவ்ஸ் போன்ற நாடுகள் திவாலாச்சு இல்லையா? அப்போ அவங்களுடைய நாட்டில் எடுத்து பார்த்தா அமெரிக்க டாலர் ரொம்ப கையிருப்பு குறைவா இருக்கு. அடுத்த வேளை பெட்ரோல் டீசல் வாங்கிக்க அவங்கள்ட்ட US டாலர் இருக்காது. அப்ப US டாலர் ரொம்ப கஷ்டம் இருக்கு, ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிகழ்ச்சி. இப்படி அடுத்த நாட்டு பணத்தை நம்ம ஸ்டாக் வச்சு பணம் பொருட்கள் வாங்குறது ரொம்ப ஆபத்து. எவ்வளவு நாளைக்கு நம்ம இப்படியே பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறத நம்முடைய நாட்டில் இப்போ ஆண்டுகிட்டு இருக்க தலைவர் வந்தோடனே யோசிக்க ஆரம்பிச்சார். இது ரொம்ப தப்பான வழி அப்படின்னு சொல்லி இவர் பல நாடுகள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி, நாங்க அமெரிக்க டாலர் கூட நாங்க தரமாட்டோம், எங்க நாட்டு பணத்தை தருவோம், நீங்க பொருள் தாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா போன்ற நாடுகள்ட்ட எல்லாம் பெட்ரோல் டீசல் வாங்கறதுல இந்திய ரூபாயை கொடுத்தாங்க. நாங்க இந்திய ரூபாயை தருவோம், நீங்க வாங்கிக்கணும். நாங்க அமெரிக்க டாலர் தரணும் நீங்க நினைக்க கூடாது, நாங்க இந்திய ரூபாயை தருவோம், உங்க நாட்டுல என்ன மதிப்போ அதை வாங்கிக்கோங்க. நம்ம இந்திய ரூபாயோட சேம் மதிப்பு தான் ரஷ்யால. புரியுதா? ரஷ்யால நாங்க இருந்து ₹1,00,000 கொண்டு போனா அங்க ₹1,00,000 ரஷ்யன் ரீஃபில் தந்துருவாங்க, நம்ம ரீஃபில் தந்துருவாங்க. அப்போ ரஷ்யாவும் இதை ஒத்துக்கிட்டு சரி உங்க ரூபாயை கொடுங்க நாங்க தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் கூட இந்திய ரூபாயை கொடுத்து பொருட்கள் வாங்க விற்க நடத்திக்கிட்டே இருந்தாங்க. பல நாடுகளை இதுக்காக பிரிக்ஸ் ஒரு நாட்டு அமைப்பை உருவாக்கி அமெரிக்க டாலருக்கு எதிராக நாம எல்லாம் செயல்படணும், அவங்க நாட்டு பணத்தை நம்ம ஏத்துக்கணும், நமக்குள்ளே பணத்தை கொடுத்து வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு செயல் திட்டத்தை நம்முடைய இந்திய பிரதமர் கொண்டு வந்தார். இது அமெரிக்காவோட கண்ணை கடிச்சது. அமெரிக்கா உண்மையிலே பணக்காரன் கிடையாது. அமெரிக்காவுடைய பணத்தை உலக நாடுகள் எல்லாம் பயன்படுத்துறதுனால அவன் பணக்காரன். ஏன்னா அவன் நாட்டுல பொருளாதார தட்டுப்பாடு இஷ்டத்துக்கு அவன் பணத்தை அடிச்சுக்கிட்டே இருப்பான், பிரிண்ட் பண்ணிக்கிட்டே. நம்ம அப்படி பிரிண்ட் பண்ண முடியாது. புரியுதா? நம்ம அப்படி பிரிண்ட் பண்ண முடியும், நம்ம இஷ்டத்துக்கு பணத்தை பிரிண்ட் பண்ண முடியாது. இந்தியா சுதந்திரம் வாங்கின உடனே காமராஜர் ஒரு மீட்டிங்ல பேசினார். நான் ஏற்கனவே ஒரு சத்சங்கத்தில் சொல்லியிருக்கேன். காமராஜ் மீட்டிங்ல பேசுறதுல ஜனங்களை பார்த்து சொன்னாரு, அவரு காமராஜர் எவ்வளவு படிச்சிருக்காரு? படிச்சதே இல்லை, படிக்காத மேதை. அவர் பொருளாதாரம் பேசுறாரு பாரு. அன்னைக்கு இந்தியா சுதந்திரம் வாங்கணும்னா சுதந்திரம் வாங்க இந்தியாவோட நிலைமை என்ன? பசி, பட்டினி, பஞ்சம், வறுமை. இந்தியால ஒருத்தருக்கும் தொழில் கிடையாது, சாப்பாடு கிடையாது. அப்போ காமராஜர் பேசுறாரு, எப்பா நீங்க எல்லாம் இப்ப நினைப்பீங்க நம்ம நாட்டுல ஒரே வறுமையா இருக்கு, நம்ம நாட்டுல பஞ்சம் இருக்கு, யாருக்கு பணம் இல்ல. இப்பதான் வெள்ளக்காரன் போயிட்டான்ல, ரூபா அச்சடிக்க மிஷின்லாம் நம்ம கிட்ட தானே இருக்கு. ஏன் இஷ்டத்துக்கு பணத்தை அடிச்சு ஆளுக்கு நிறைய ரூபாய் கொடுக்க வேண்டியதானே? அப்படிதானே? முன்னாடியாவது வெள்ளக்காரன் தான் ரூபா தரமாட்டான், இப்ப அச்சடிக்க மிஷின்லாம் நம்ம கிட்ட தானே இருக்கு. எல்லாருக்கும் ஆளுக்கு இஷ்டத்துக்கு அச்சடிச்சு ஆளுக்கு ஒரு மூட்டை பணத்தை கொடுக்க வேண்டியதானே? ஏன் காமராஜர் அச்சடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க. ஆனா அது நல்ல பொருளாதாரம் இல்லை. இஷ்டத்துக்கு பணத்தை அச்சடிச்சு கொடுத்தா நல்ல பொருளாதாரம் இல்லை. ஏன் நல்ல பொருளாதாரம் இல்லை? இப்ப டாக்டர் இன்சிகிட்டையும் ஒரு மூட்டை பணம் இருக்கு, இவ நம்ம உஷாகிட்டையும் ஒரு மூட்டை பணம் இருக்கு, இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் ஒரு மூட்டை பணம் இருக்கு. நாளைக்கு யாராவது வேலைக்கு போவானா? ஒருத்தர் வேலைக்கு போக மாட்டான். என்கிட்ட பணம் இருக்கு, எதுக்கு வேலைக்கு போகணும்? அடுத்த நாள் காலையில் நீங்க மீன் வாங்க போனா மீன்காரர் மீன் கொண்டு வந்திருக்க மாட்டான். என்கிட்ட பணம் இருக்கு, நான் எதுக்கு மீன் விற்கணும்? நீங்க ஏதாவது கடுகு ஜாமான் வாங்க போனா பலசர கடைக்காரர் கடை திறந்திருக்க மாட்டான். என்கிட்ட பணம் இருக்கு, நான் எதுக்கு போகணும்? அப்ப எல்லாரும் கடைசியில் பணத்தை தான் திங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது நல்ல பொருளாதாரம் இல்லை. புரியுதா? இப்போ அப்போ நம்முடைய பிரதமர் இப்படி அமெரிக்க டாலர் வச்சு நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதுக்கு மாற்றா நம்ம நாட்டு பொருளே பணத்தை நீங்க வாங்கணும்னு கொண்டு வந்த நேரத்துல அமெரிக்கால ஒரு கரிகாலம் ஒருத்தன் பதவிக்கு வந்தான், ட்ரம்ப் ஒருத்தன். இவன் என்ன பண்றான், ரஷ்யா
உக்ரைன் மேல போர் தொடுக்கிறதுனால ரஷ்யாவுக்கு மேல நான் தடை விதிக்கிறேன். அப்படி தடை விதிச்சு ரஷ்யா கையிருப்பு வச்சிருந்ததுலயே அமெரிக்க டாலர், அந்த பணத்தை நீ பயன்படுத்த முடியாது, நாங்க தடை விதிக்கிறோம். உஷாக்கு வீட்டு பணம் என்கிட்ட நிறைய இருக்கு. உஷா திடீர்னு சொல்றோம் உங்க பணத்தை யாரும் வாங்கக்கூடாது, சிவகுமார் வீட்டுல இருக்க பணத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு நான் தடை விதிக்கிறேன்னு சொன்னா ரஷ்யா கஷ்டப்படும்ல. ஏன்னா அவங்க வெளிநாடுகள் எது வாங்கினாலும் அந்த ரஷ்யா அந்த US டாலர் தான் கொடுக்கணும். இப்ப ரஷ்யாவை அவன் முடக்கிட்டான். அப்போ உடனே நம்ம நாட்டு பிரதமர் சொன்னாரு, இப்படி நாளைக்கு என்னையும் ஒன்னையும் முடக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? நம்மகிட்ட நிறைய US டாலர் இருக்கும், ஆனா பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை விதிப்பான். நாளைக்கு திடீர்னு தடை விதிப்பான். வாஜ்பாய் பீரியட்ல இருக்க தடை விதிச்சாங்க இல்லையா, நம்ம அணுகுண்டு வெடிச்சதுக்காக தடை விதிச்சாங்க. இப்படி தடை விதித்தா நம்ம அந்த US டாலர் வச்சு என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. அவன் பணத்தை நம்ம ஸ்டாக் வச்சிருக்கனால தான் அவன் தடை விதிக்கிறான். அப்ப இதுக்கு மாற்றான ஒரு பொருளை ஸ்டாக் வைக்கணும். இந்த US டாலர் அமெரிக்க பணத்தில் மைன்கள் ஸ்டாக் வைக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இப்ப எல்லா உலக நாடுகளும் தங்கத்தை ஸ்டாக் வைக்கும். தங்கத்தை யாரும் தடை விதிக்க முடியும்? அப்ப எந்த நாட்டுக்கிட்ட எவ்வளவு தங்கம் அதிகப்படியா இருக்கோ அவன் செல்வன் அப்படின்னு எல்லா உலக நாடுகளும் தங்கத்தை கையிருப்பு அதிகப்படுத்துது. இந்தியாவோட தங்க கையிருப்பு எவ்வளவு? 1400 டன் கிட்ட இந்தியாவில் இருக்கு. இப்போ 1400 டன் தங்கம். அமெரிக்காவில் எவ்வளவு இருக்கு? 16,000 சில்லற டன் தங்கம் கையிருப்பு இருக்கு. சைனா கிட்ட எவ்வளவு இருக்கு? 6000 டன் தங்கம் கையிருப்பு இருக்கு. இப்ப எல்லா நாடுகளும் ஒரே ஒரு அமைப்பு கிட்ட தான் போய் தங்கத்தை வாங்குது. எனக்கு இவ்வளவு டன் கொடு, எனக்கு இவ்வளவு டன்னா தெரியுதா? நம்ம சுவாமி 3.5 டன் வெயிட், நம்ம சுவாமி 3.5 டன் வெயிட். இதே போலதான் ஒவ்வொரு நாளும் டன் டன்னா தங்கத்தை வாங்குது. அப்போ ஒரு அமைப்பு தான் எல்லா நாட்டுக்கும் தங்கத்தை கொடுக்குது. அப்ப அவன் எல்லா நாடுகளும் போய் கேட்கல. ஒரு ஆள் தங்க விற்கிற ஆளுங்க இருக்கு, உஷாவும் போய் கேட்கற எனக்கு கொஞ்சம் கொடுங்க, அவன் எல்லாரும் கேட்கல. அவன் என்ன ஆட்டோமேட்டிக்கா விலையை ஏற்றும், எப்ப விலை கூடுதல் பா அப்படின்னு. இப்ப எல்லா நாடுகளும் போட்டி போட்டு தங்கத்தை கையிருப்பு வைக்குது. அப்ப நம்மள நாளைக்கு யாரும் ஜெயிக்க முடியாது, நம்மளை யாரும் தடை விதிக்க முடியாதுன்னு உலக நாடுகள் எல்லாம் தங்கத்தை கையிருப்பு வைப்பதால் நமக்கு தங்கம் விலை அதிகரிக்குது. இது நம்ம நன்மைக்காக தான் நடக்குது. ஆனா நமக்கு கழுத்துல அறிஞ்ச முடியல ஒட்டியானதும் போட முடியாதனால சங்கடமா இருக்கு, தங்க விலை கூடுதே அப்படின்னு. சரிதானே? இப்ப அதனால மாற்று தங்கங்கள்லாம் வருது. 9 கேரட் தங்கம், இப்ப 24 கேரட் தங்கம் நீங்க போடணும்னு அவசியம் இல்லை. 9 கேரட் தங்கம் போடலாம். நீங்க 100 பவுன் வாங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்குன்னா 100 பவுன் வாங்கிடலாம். 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு 100 பவுன் வாங்கி போட்டலாம். எல்லாம் 9 கேரட் தங்கம். சரிதானே? எப்படி வருது? அப்ப இந்த பக்தர் டெய்லி வந்துகிட்டே இருந்தாரு, சுவாமியை பத்தி பாடுவாரு, டெய்லி சுவாமிகிட்டே வந்து இருப்பார். நீங்க சுவாமியை பத்தி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். ஒரு நாள் இந்த வீட்டுல அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு சொல்லி அந்த குடும்பத்துக்குள்ள சண்டையை சொல்லி இந்த வீட்டுக்காரங்க எதிர்த்தாங்க இல்லையா? இந்த வீட்டுக்காரங்க சொல்றாங்க, சாமிகிட்ட போய் கேட்டுரு, சாமிகிட்ட போய் கேட்டுருவோம், அந்த பொண்ணை கெட்டுறதா வேண்டாமான்னு. அந்த பையன் சொல்ற, நானே போய் கேட்டுறேன் சுவாமி கிட்ட, அந்த பொண்ணை கெட்டுறதா வேண்டாமான்னு கேட்டுறேன் அப்படின்ட்டு. ஒரு நாள் இந்த பையன் சுவாமியை பார்த்துட்டு வீட்டுல போய் சொன்னா, சாமி ஓகேன்னு சொல்லிட்டார். சுவாமி அந்த பொண்ணை கட்டுறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு, அதனால அந்த பொண்ணை கட்டலாம். வீட்டுல உள்ளவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். சுவாமி எப்படி அந்த பொண்ணை கட்டலான்னு சொன்னாரு? வாய்ப்பு இல்லையே, எப்படி சுவாமி சொல்லியிருப்பாரு? சுவாமி நீங்க உண்மையான புரிதல்ல நீங்க இருந்தா உங்களுக்கு அந்த எண்ணம் வரும். சுவாமி எப்படி சொல்லுவாரு? சுவாமி சொல்றதுல வாய்ப்பு இல்லை, எப்படி வரும்? ஒரு நாள் இந்த பையனையும் கூட்டிக்கிட்டு குடும்பக்காரங்க எல்லாரும் சாமியை பார்க்க போறாங்க. எல்லாரும் அவங்க சாமியை பாக்குறவங்க தான் ரெகுலரா. இந்த வாட்டி சாமி அவங்களும் பார்க்க நம்ம எல்லாம் சேர்ந்து போய் கேட்டுருவோம் அப்படின்னு இந்த பையனையும் கூட்டிட்டு போறாங்க. சுவாமி வழக்கம் போல அந்த தேரடி மண்டபத்துல சாயங்காலம் உட்கார்ந்துருக்காரு, எல்லாருடைய பரிவாரங்கள்லாம் உட்கார்ந்துருக்கு. இந்த பையனை கூட்டிட்டு போன வீட்டுக்காரங்க சுவாமிகிட்ட கேட்டாங்க, சுவாமி பையன் சொல்லிருப்பான் அந்த பொண்ணை கட்டலான்னு நீங்க சொன்னீங்களாமே, அது எப்படி சுவாமி கட்டுறது, கல்யாணம் பண்றது எப்படி சுவாமி அப்படின்னு சாமி முடிச்சாரு. இப்படியே பாக்குறாரு. இப்படியே பார்த்துட்டு நாம எப்ப சொன்னோம் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப எல்லாரும் அந்த பையனை பாக்குறாங்க. அந்த பையன் இல்ல இல்ல சாமி சொன்னாரு. அப்ப பகவான் கேட்கிறாரு, நீங்க தம்பி எப்போ நம்ம கிட்ட அந்த பொண்ணை கட்டலாமான்னு கேட்டீங்க, நான் எப்போ உங்ககிட்ட கட்டலான்னு சொன்னேன் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த தம்பி, இங்க இருக்கிற சிலர் கொஞ்சம் விவரமா பேசுவாங்க இல்லையா, நம்ம விவரமா பேசணும்னு நினைச்சிட்டு பேசுவாங்க இல்லையா, இதே போல அந்த தம்பியும் சாமி கிட்ட விவரமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு அந்த தம்பி சாமி கிட்ட சொல்றாப்புல, சாமி எனக்குள்ள நீங்க தானே இருக்கீங்க, எனக்குள்ள நீங்க தானே இருக்கீங்க, அப்போ என்னுடைய எண்ணமும் அதற்கான பதிலும் நீங்க சொல்றதானே. புரியுதா பிரபாகர்? புரியுதா? என்னுடைய மனசு இங்க நீங்க தானே சாமி இருக்கீங்க, வேற யாரும் இல்லையே. அப்ப எனக்கு வரக்கூடிய எண்ணங்களும் அதுக்கான பதிலும் நீங்க சொல்றதானே அப்படின்னு அதி புத்திசாலித்தனமா சாமி கிட்ட பேசலாம். நான் அதனாலதான் சொல்லுவேன், இங்கேயும் சரி அது அதி புத்திசாலித்தனமா பேசலாம், இது சாமி கிட்ட பேசுற மாதிரி கிடையாதுப்பா. சாமி கிட்ட எல்லாம்
பேசினா விட மாட்டார். அப்ப நான் சுவாமிக்கு பேச தெரியாதா? சுவாமி கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தார். தம்பிகிட்ட கேட்டாரு, தம்பி உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன்னா நீங்க எதுக்கு இந்த பிச்சைக்காரனை பார்க்க வரீங்க? இங்க எதுக்கு வரணும்? நீங்க உங்களுக்குள்ளதான் நான் இருக்கிறோமே, நாம இருக்கிறோமே, அப்புறம் எதுக்கு இந்த பார்க்க வரீங்க? வர வேண்டாமே. இனிமேல் நீங்க இந்த பிச்சைக்காரனை பார்க்கறதுக்கு வர வேண்டாம். சுவாமியினுடைய முடிவு அப்படித்தான் இருக்கும். சுவாமியினுடைய முடிவு அப்படித்தான் இருக்கும். நான் எதுக்கு என் தலையால அடிச்சுக்கிட்டு ஜாலராயெல்லாம் தூக்கி இறங்கிறேன்னா அவர் எல்லாத்துக்கும் ஒரு இடம் வச்சிருப்பாரு. எல்லாருக்கும் ஒரு இடம் போட்டு வச்சிருப்பாரு. நீங்க அந்த இடத்தை தக்க வச்சுக்கலன்னா வந்தது போதும் சொல்லிடுவார். வந்தது போதும் சொல்லிடுவார். அது இங்க பலருக்கும் அது நடக்கும். இப்ப ஏற்கனவே ஒரு சில பேர் போதும்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சில பேர் சொல்லுவார் போதும் போதும். ஏன்னா சுவாமியே சொல்லியிருக்காரு. இந்த ஒரு குரூப் சொல்லிக்கிட்டே இருந்தது, உடல் அங்கே உயிர் இங்கே, உடல் மண்ணுக்கு உயிர் தலைவர் அஜித்துக்கு, உடல் மண்ணுக்கு உயிர் தலைவர் விஜய்க்கு, அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தது. அப்போ அவங்க வாயாலே, அவங்க கூட்டத்திலோட ஒரு வாயாலே சுவாமி சொல்ல வச்சிட்டார், எங்கே எனக்கான புனிதத்தன்மை தொடர்ந்து பாதுகாக்கப்படுகிறதோ அப்படி பாதுகாக்கும் வரையில் இந்த பிச்சைக்காரன் அங்கே இருப்பான். அந்த புனிதத்தன்மை எப்போது பாதுகாக்க தவறுகிறதோ அப்போ அந்த பிச்சைக்காரன் இருக்க மாட்டான். நீங்க பாக்குற மாதிரி எல்லா கோயில்கள்லயும் சாமி இருந்ததுதான். இன்னைக்கு பல கோயில்கள்ல ஏன் சாமி இல்லாம போச்சது? நான் சாயங்காலம் கூட இங்க வேலை செய்து இருந்தோம். சில உதாரணங்கள் சொன்னேன். பக்கத்து மாநிலங்கள்லாம் ஜொலிக்குது. கேரளா கூட எப்படியோ இந்த மாநிலம் ஜொலிக்குது. பெரிய ஹார்பர் துறைமுகம், இந்த விழிஞ்சத்துல ஒரு துறைமுகம் வந்திருக்கு. அது எப்படிப்பட்ட துறைமுகம் உங்களுக்கு தெரியுமா? எப்படிப்பட்ட துறைமுகம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அத சதி பண்ணி குளச்சல்ல வரவிடாம ஒரு கூட்டம், வெள்ள பாவடை கட்டியிருக்க ஒரு கூட்டம் அந்த ஹார்பருங்க வந்துடவே கூடாதுன்னு சொல்லி சதி பண்ணி விரட்டி விட்டு, இது நாள் வரைக்கும் வெளிநாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ற பொருட்கள் எல்லாமே இங்க இருந்து சிங்கப்பூர் கொண்டு போய் சிங்கப்பூர்ல இருந்தா ஏற்றுமதி ஆகும். ஏன்னா இங்க ஆழ்கடல் ஹார்பர் நமக்கு கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல ஆழ்கடல் துறைமுகம் இந்தியாவில் கிடையாது. மும்பையிலேயோ குஜராத்லயோ கொச்சின்லயோ தூத்துக்குடியிலயோ ரொம்ப ஆழ்கடல் துறைமுகம், பெரிய துறைமுகம் நம்மகிட்ட கிடையாது. எல்லா பொருளையும் இங்க இருந்து சின்ன சின்ன கப்பல்ல ஏற்றிட்டு போய் சிங்கப்பூர் போன்ற பெரிய நாடுகள்ல அதை கொண்டு அங்கிருந்தா ஏற்றுமதி பண்ண. இதனால நம்முடைய ஏற்றுமதி லாபம் ரொம்ப குறைவா இருந்தது. அப்ப இந்தியாலே நாம ஒரு பெரிய துறைமுகத்தை கொண்டு வரணும், எல்லாமே இங்க இருந்து ஏற்றுமதி பண்றவங்க கொண்டு வரணும்னு தேர்ந்தெடுத்தப்போ அதற்கான நல்ல ஆழ்கடல் அமைப்பு இருக்கிறதா குளச்சல் துறைமுகம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இங்க அவ்வளவு எதிர்ப்பு, ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு குறிப்பிட்ட மதம் அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சதுனால திருவனந்தபுரத்து எம்பி சசி தரூர் என்கிற எம்பி, இங்க வாங்க, அது இந்த சிவாஜி படத்துல அவரு சாலமன் பாப்பையா சொல்லுவார் இல்லையா, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க கிட்ட 2 பொண்ணு இருக்கு, ஒண்ணு அங்க வை, ஒண்ணு இங்க வை, ஒண்ணு அங்க வை, ஒண்ணு இங்க வை. அவர் சொன்னார், ஒன்ன விழுந்தத்துல வை, ஒன்ன திருவனந்தபுரத்துல வை, எங்க கிட்ட 2 பொண்ணு இருக்கு வாங்க. அவன் கூப்பிடாட்டா என்ன, எங்க வீட்டுல 2 பொண்ணு இருக்குன்னு சசி தரூர் கொண்டு போய் விழுந்தம் துறைமுகத்துல வச்சிட்டார். அந்த துறைமுகம் ஜொலிக்குது. அந்த துறைமுகம் இன்னும் சில ஆண்டுகள்ல ஒட்டுமொத்த ஏற்றுமதி விழுந்தத்துல இருந்து நடக்கும். விழுந்தத்துல இருந்து நடந்தா என்ன நடக்கும்? அவ்வளவு செல்வம் பெருகும். வெள்ளக்காரன் எல்லாம் வருவான், ஏற்றுமதி பெருகும், கடைகள் எல்லாம் பெருகும், இளநி விற்கும், ஆட்டோ ஓடும், டாக்ஸி ஓடும், லாட்ஜிகள்லாம் நிரம்பி வழியும், வீடு வாடகை எல்லாம் எதிரும், வெளியூர்காரெல்லாம் அங்க தங்குவான், நடக்கும். ஏன் தமிழ்நாட்டுல வெளியூர்காரெல்லாம் வரமாட்டேங்கிறான்? இந்த பூவாறுன்னு ஒரு இடம் இருக்கு. பூவாறு, அந்த என்னது, இந்த பூவாருக்கு பக்கத்து ஊர் என்னமா, கோவளம், இந்த ஊர்ல மனுஷன் கால் மிதிக்க முடியாத சகதி நிறைந்த இடம். அங்க கம்யூனிஸ்டும் ஆண்ட பிறகும் அது தனியாருக்கு கொடுத்து, தனியார் அவ்வளவு பெரிய பெரிய ரிசார்ட்டுகளை கொண்டு கடற்கரையில போட்டிருக்கான். எல்லாம் ஸ்டார் ஹோட்டல், லீலா, பூவார் ஐலண்ட் ரிசார்ட், ஐசோலா, டிகோகோ, ஏகப்பட்ட ரிசார்ட்டுகளை கடற்கரையில கொண்டு போட்டிருக்கான். வெள்ளக்காரன் எல்லாம் வந்து மாச கணக்குல தங்குறான். எல்லாம் US டாலர்ல கொட்டுது, எல்லாம் அமெரிக்க பணம் கொட்டுது அங்க எல்லாமே. ஆனா அதை விட அழகான கடற்கரை சொத்தவளையில இருக்கு, பள்ளத்துல இருக்கு, மணக்குடியில இருக்கு. இங்க பூரா கடற்கரை தான். ஒரு பிரைவேட் ஹோட்டலுக்கு அனுமதி கொடுக்க மாட்டான். ஏன் கொடுத்தா மத்தவங்க ஓட்டு போட மாட்டாங்க. நான் இங்கதான் கக்கா போவேன், அப்புறம் இங்க நீ ஹோட்டல் ஒன்று வச்சிருக்கேன், நான் காலையில இங்கதான் கக்கா போயிட்டு கடல்ல கழுவுவேன், அப்புறம் நீ இங்க ஒன்று ஹோட்டல் வச்சா அப்புறம் நாங்க எங்க போய் கக்கா போறது? அதனால
இவரு இருக்க வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் இங்க பெர்மிஷனே கொடுக்காது. சொத்த வளையில ஒரு டாஜ் ஹோட்டல் வந்துன்னு வைங்க, என்ன நடக்கும் சொல்லு? பீச் ரோட்ல இருந்து சர்பத்து கடை, இளநீ கடை, ஸ்பைசஸ் விற்கிற கடை, ஏலக்காய் கிராம்பு விற்கிற கடை, நம்ம நாட்டுல எந்தெந்த பொருள், முறுக்கு கடை, அந்த கடை எல்லாம் பெருங்க. வெள்ளக்காரெல்லாம் வந்து வாட் இஸ் திஸ், ஹவ் மச் ஆஃப் திஸ் கேட்டு எல்லாத்தையும் விலை பேசி வாங்கிட்டு இருப்பான். இந்த மேலகிருஷ்ணபுதூர்ல இருந்து சொத்தவளை போற வரைக்கும் நல்ல ஆட்டோ, இளநீ கடை, டாக்ஸி எல்லாம் ஓடும். நல்ல நம்முடைய நாட்டு துணி வகைகள், பட்டு எல்லாம் வச்சு விற்கலாம், பூவாரில் விற்கிற மாதிரி. ஆனா அந்த கடற்கரையை கொடுக்க மாட்டான், பிரைவேட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஓட்டு போடாது. இந்த ஓட்டுக்கு பயந்து பிரைவேட்டுக்கே கொடுக்க மாட்டான். அது கொடுத்தாதான் ஆத்திய கட்ட வளர்ச்சி இன்னும் பணக்கார ஏறுவாடு. அவ்வளவு நாலு கடையை கட்டி போடுவா, அவ்வளவு பெரிய பணக்கார ஏறுவாடு. அப்ப யாரும் பணக்காரர் ஆயிடக்கூடாது, செல்வந்த ஆயிடக்கூடாது. அப்ப அதனால சில தடைகளை வச்சிருப்பாங்க. ஆனா கேரளா ஜொலிக்குது. ஏன் கேரளா ஜொலிக்குது? ஏன் கேரளா ஜொலிக்குது? தமிழ்நாடு ஏன் நாசமா போகுது? தமிழ்நாட்டுல அதிகம் குடியேறார்கள், அதிகம் நஷ்டப்பட்டவர்கள், தொழில் நடக்காம போறவங்க, தரித்திரியம் பிடிச்சவங்க, நிறைய கஷ்டப்படுறவங்க, துன்பப்படுறவங்க, நோய்வாய்ப்படுறவங்க தமிழ்நாட்டில் அதிகம். ஏன்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் கூட ஆச்சார அனுஷ்டானம் அனுபவிச்சு எந்த கோயில் நடக்கல. எல்லா கோயிலும் அநியாயம். திருச்செந்தூர் போயிட்டு நேற்று ஒரு பக்தர்லாம் கமர்றாங்க, கொதிக்கிறாங்க. 6 நாள் சஷ்டி விரதம் இருந்துகிட்டு பசியோட பட்டினியோட திருச்செந்தூர் கோயில் போய் சீக்கிரமா முருகனை தரிசனம் பண்ணிட்டு போய் சாப்பிடலாம், விரதத்தை முறைக்கலாம்னா 9 மணி நேரம் 10 மணி நேரம் கியூல காவல். திருச்செந்தூர்ல 9 மணி நேரம் 10 மணி நேரம். சாதாரணமா சாப்பிட்டுட்டு போன ஜனங்கள் நின்னா ஒரு பிரச்சனை இல்லை. 6 நாள் கந்த சஷ்டி விரதம் இருந்துட்டு போயிருக்காங்க. பசி பட்டினி அப்படியே கண்ணை சுத்தி வருது. 9 மணி நேரம் கியூல விட்டுருக்காங்க. என்னடா 9 மணி நேரம் ஏன் கியூல விட்டுருக்கான்னு பார்த்தா, எல்லார்ட்டும் 2000 ரூபாய் வாங்கிட்டு அங்க ஒரு வரிசை உள்ள கூட்டிட்டு போயிட்டே இருக்கான். 2000 ரூபாய் வாங்கிட்டு வாங்க வாங்க முருகர்கிட்ட வந்து உட்காருங்க, முருகர்கிட்ட வாங்க, முருகர் உங்களதான் தேடிட்டு இருக்காரு, வாங்க முன்னுக்கு வந்து உட்காரு. முருகர் கழுத்துல ஒரு மாலை நீ போடுறது. இது கிட்டத்தட்ட 8-10 மணி நேரம் இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கு. ஓசில போறவன் அவ்வளவு வெளியே காவல் நிக்கிறான். அநியாயம். அத்தனை இந்து கோயில்களே அநியாயம், அக்கிரமம். தெய்வத்தினுடைய அனுகூலம் தமிழ்நாட்டில் இல்ல. தமிழ்நாடு உருப்பட 1% வாய்ப்பு கூட கிடையாது. இன்னும் இந்த டாஸ்மார்க் தான் அதிக விற்பனையாகும். இன்னும் குடிச்சு பல குடும்பங்கள் தாலி இறக்கும். இன்னும் பலர் குடிச்சு கொள்ளையடிச்சு நாசமா போவாங்க. இன்னும் இந்த தமிழ்நாட்டில் மனுஷன் வாழ முடியாது. இன்னும் பொம்பளைகளோ சின்ன பிள்ளைகளோ கல்யாணாத பிள்ளைகளோ தமிழ்நாட்டில் வாழ முடியாது. ஏன்னா தெய்வ அனுகூலம் இந்த தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. எல்லா தெய்வங்களும் ஓடி ஒழிச்சிட்டு. ஆனா கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல அந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் சரியாக கடைபிடிக்கப்படும். இவ்வளவு கூட்டம் வந்த பிறகும் அந்த குருவாயூர்ல அதே ஆகமங்கள் தான் நடக்குது கரெக்டா. எந்த கோயில்ல உள்ள நம்பூதிரியும் பூஜை வேளையில ஒண்ணுக்கு போனா கூட, யூரின் போனா கூட திருப்பி முழுக்க குளிச்சுட்டு தான் திருப்பி வருவாப்புல கோயிலுக்குள்ள. ஆனா அங்க கோயிலுக்குள்ளே பற்றுமாறி செய்யக்கூடிய அநியாயம், இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் செய்யக்கூடிய அநியாயம். சமீபத்தில் ஒரு சர்வே வந்திருக்கு. இந்து அறநிலைத்துறையில வேலை பார்க்கறதுல 70% பேர் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள். இந்து அறநிலைத்துறையில நம்ம கோயிலுக்குள்ள வேலை பார்க்கிற அதிகாரிகள் 70% பேர் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள். எந்த துறையில் நடக்குது? இந்துக்கள் யாராவது பள்ளிவாசல்ல வேலை பார்க்க முடியுமா? இல்ல இந்துக்கள் யாராவது சர்ச்சில் போய் வேலை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா இங்க எல்லாரும் சர்டிபிகேட்லயும் முருகன் இந்துன்னு இருக்கும், ஆனா அவன் சர்ச்சில் போயிருப்பான். இங்க ஐயப்பன் இந்துன்னு சர்டிபிகேட்ல இருக்கும், அவன் சர்ச்சில் போயிருப்பான். இவ்வளவு கேவலமான ஒரு துறை தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கு. கொள்ளை 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 கொள்ளை, அநியாயம், எங்க போனாலும் திருட்டு. அப்போ தமிழ்நாடு உருப்படுவதற்குள்ள எந்த வாய்ப்பும் இல்லை. இனிமேல் ஏதாவது வாய்ப்பு வந்தாதான். அப்போ மற்ற மாநிலங்களை ஜொலிப்பதற்கு காரணம் நல்ல பக்தி. அப்போ மற்ற மாநிலங்களை தவறே நடக்கலையான்னா, இப்ப கூட ஐயப்பன் கோயில்ல ஒரு தங்க திருட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. தங்க அங்கேயே திருடு போயிருக்கு. ஆனா ஒட்டுமொத்த ஜனங்களும் அதை கண்டுபிடி, எப்படி திருட்டு போலான்னு போராட்டம் பண்றான். இங்க ஒருத்தன் போராட்டம் பண்றானா? இங்க ஒருத்தன் போராட்டம் பண்றானா? ஒரு நாயும் போராட்டம் பண்ணாரு. பேசாம சோத்துக்கு பதிலாக உப்ப திங்கலாம். இந்த 34 கொஞ்சம் ரோசம் வருமானு பாக்கலாம். இந்த ஒரு பய போராட மாட்டான். கேரளால எல்லாரும் போராடுறான். அது ஏன் கண்டுபிடி, எவன் திருட்டுறது, தூக்கவன. இந்த ஒரு விழிப்புணர்வு ஜனங்கள்கிட்ட இருக்கு. அந்த விழிப்புணர்வு கூட ஜனங்கள்கிட்ட இல்ல. வெறும் ஆட்டு மந்தைகளா, வெறும் எரும மாடா, மழை பெய்தாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி நாங்களும் தொழில்தான் கிடப்போம் அப்படின்னு கிடக்கிற ஒரு பாழ்பட்ட சமூகம். இந்த சமூகத்தை நாம திருத்த முடியாது. ஏன் நாம திருத்த முடியாது? யாரும் திருத்த முடியாது. நீங்களா உணர்ந்து வந்த அன்னைக்கு காலையில் வந்து 8-10 ஜனங்களை போல நீங்களா உணர்ந்து வந்தாதான் உண்டு. ஏன் இது இந்த யுகத்துல மட்டும் இல்ல, கிருஷ்ணாவதாரத்துக்கு அதான் நடந்தது. கிருஷ்ணர் பாரத போரின் தொடக்கத்துல மகாபாரதத்தை கீதை உபதேசம் பண்றப்போ யாரெல்லாம் கேட்டுட்டு இருந்தா? யாருக்குமே நம்ம சத்சங்கத்துல சொல்லிருப்போம். யாருக்கு ஒரு உபதேசம் பண்ணாரு?
பகவத்கீதை யாருக்கு உபதேசம் பண்ணாரு? அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்ல அர்ஜுனன் கேட்டான். வேற யாரா கேட்டாங்களா? யாரு? எப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிட்டே இருந்தாரோ இதை சஞ்சயன் கேட்டு கண்ணு தெரியாத குருடனான திருதராஷ்டிரன் சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்படி கிருஷ்ணர் இப்படி சொல்றாரு, அர்ஜுனன் இப்படி கேட்கிறான், கிருஷ்ணர் இப்படி சொல்றாரு, அர்ஜுனன் இப்படி சொல்றான்னு லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி இப்போ நீங்க லைவா கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாக்குற மாதிரி அன்னைக்கு கிருஷ்ணருடைய கீதா உபதேசத்தை அர்ஜுனன் கூடவே சேர்த்து சஞ்சயனும் சொல்ல திருதராஷ்டிரன் கண்ணு தெரியாத குருடன் அவனும் கேட்டுட்டே இருந்தான். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிருஷ்ணருடைய உபதேசத்தை கேட்டு அர்ஜுனன் திருந்திட்டான். திருதராஷ்டிரன் திருந்தனானா? திருதராஷ்டிரன் திருந்தனானா? அவன் குருடன். அப்ப நீங்களும் கண்ணு பார்வை தெரிகிற பார்வையாளனா இருக்க விரும்புறீங்களா, இல்ல திருதராஷ்டிரனை போல குருடனா இருக்க விரும்புறீங்களா என்பது நம்முடைய கேள்வி. உபதேசம் இங்கே தான் நடக்குது. 2 வருஷமா உபதேசம் நடக்குது. தொண்டைக்கிளியே தொண்டை தேண்டி வந்த உபதேசம் நடக்குது. நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு திருதராஷ்டிரன் போல குருடனாவே இருக்க நினைக்கிறீங்களா, இல்ல அர்ஜுனன் போல விழித்தெழுவதற்கு நினைக்கிறீர்களா என்பதுதான் இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடிலினுடைய கேள்வி. இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடில் யாருக்கிட்டையும் 10 பைசா எதிர்பார்க்கறது இல்ல, எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. இங்க எதிர்பார்க்கறது ஒண்ணுதான், பகவானுக்கான திருப்பணியை எல்லோரும் காலகாலத்துக்கு நேரத்துக்கு செய்வோம். இந்த திருப்பணியை மட்டும் நாம செய்தா பகவானுடைய இதயத்தில் நாம் இடம் பிடித்தவர்களாகி விடுவோம். மற்ற ஆசிரமங்களை போல வேலைக்கு ஆள் வச்சு நம்ம செய்ய முடியாது. வேலைக்கு ஆள் வச்சிருக்கதான் சில ஆசிரமங்கள் வேலைக்கு தான் ஆள் இருக்காங்க, அங்க பக்தர்களே கிடையாது. ஆனா கடவுள் புண்ணியத்துல நமக்கு இங்க நிறைய பக்தர்கள் இருக்காங்க. நாம ஏன் 2 பேர் மாறி மாறி ஒரு சனிக்கிழமை ஒரு 2 மணி நேரம் முன்னாடி 3 மணிக்கு வர்றத ஒரு 2 மணிக்கு 1 மணிக்கு வந்துட்டா இங்க என்ன வேலை இருக்குது செய்யணுமா, சரி ரைட் நாங்க செய்தோம். அது ஏன் நம்மளால செய்ய முடியறது இல்ல அப்படிங்கறத அங்க பேச்சு. அப்ப கடவுள் புண்ணியத்துல பகவானுடைய கருணையால அவர் இன்னைக்கு சில பேரை தேர்ந்தெடுத்து ஜனங்கள்லாம் ரொம்ப நல்ல இன்னைக்கு ரொம்ப அழகான பணிகள்லாம் நடந்தது. அதுல திருஞான சம்பந்தன், அந்த பாப்பா உஷா, நிறைய பேர் இன்னைக்கு இவங்க சுசிலா, நிறைய பேர் இன்னைக்கு காலையிலேயே அந்த திருப்பணிகளை, சாந்தி, நம்ம சுப்புலட்சுமி, நிறைய பேர் வந்திருந்து இன்னைக்கு இந்த திருப்பணிகளை பிரமாதமா அருமையா செய்தாங்க. இன்னும் ஒரு நாளத்த பணி அங்க நம்ம மூலஸ்தானத்துல இருக்கு. அங்க எல்லாம் கிளீன் பண்ணி, பின்னால் ஸ்கிரீன் எல்லாம் கிளீன் பண்ணி, அந்த திருவாச்சி எல்லாம் கிளீன் பண்ணி நீட்டா இன்னும் ஒரு நாளத்த பணி இருக்கு. இந்த திருப்பணியை தான் உங்கள்கிட்ட நாம எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக இப்ப ஸ்டிக்கர் ஒரு 10,000 ஸ்டிக்கர் அடிச்சு வந்திருக்கு ஸ்டிக்கர் பிரச்சாரம் செய்யறதுக்காக. அடுத்தது ஒரு 2000 பை வருது, 2000 பை, 2000 விபூதி பாக்கெட் வருது, அது இப்ப பார்சல்ல வந்திருக்கு. இது தவிர ஒரு ப்ரௌச்சர், அது யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியினுடைய நடவடிக்கை இங்க என்னென்ன நடக்குது பத்தி ஒரு வண்ண பேப்பர்ல அழகான ஒரு ப்ரௌச்சர். யாராவது வந்தா அங்க யோகி ராம் சரத்குமார்ல என்னப்பா நடக்குது அப்படின்னு கேட்டா அந்த ப்ரௌச்சர் தூக்கி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரௌச்சர், ஒரு 10,000 ப்ரௌச்சர் பிரிண்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த ஜெயந்தி விழா அவதாரத்தின் விழாக்கு ஒட்டுறதுக்கு நல்ல வால் போஸ்ட் வேலை நடந்துட்டு இருக்கு. இது தவிர இன்னும் நம்ம ஒரு கூட்டம் கூடி எவ்வளவு வருவாங்க, எவ்வளவு சாப்பாடு சொல்லணும்ங்கிறத 9 நேர சாப்பாடா 6 வேளை சாப்பாடாங்கிறது முடிவு பண்ணணும். 2-3 கச்சேரிக்கு பிளான் பண்ணிருக்கு. இன்னும் பல நிகழ்ச்சிகள், சிறப்பு விருந்தினர்கள். நம்முடைய வெள்ளிமலை சுவாமிஜி வருகை தருகிறாரு 1ஆம் தேதி காலையில, திருவிளக்கு பூஜை, அப்படி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. இதுக்கு எதுக்காவது நம்ம 1 லட்சம் ரூபாய் ஆகுதுப்பா பட்ஜெட், நீங்க எல்லாம் வீட்டுக்கு 5000 ரூபாய் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்படியே கொண்டு கேட்கறது சத்தியமா கேட்கறது. நீங்க 5 ரூபா தந்தாலும் சரி, 50 ரூபா தந்தாலும் சரி, இல்ல சாமி என்னால ஒண்ணும் தர முடியாது, நான் பணி செய்யறேன் போதுங்கிற. பகவான் அதுக்கான பணியை யார் யார் தரணுமோ அவர் பார்த்துக்குவாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய தலத்துல உங்களுடைய உழைப்பதான் சுவாமி எதிர்பார்க்கிறார். இப்ப எல்லாரும் சுப்புலட்சுமியால தர முடியுமா? முடியாது. உஷாவால தர முடியுமா? முடியாது. ஏதோ நாங்க தரோம். ஆனா நீங்க இந்த பணியை செய்தா நாங்க தரோங்க. இந்த பணியை நீங்க செய்தா நாங்க தரோம். இன்னைக்கு கூட ஏதோ பகவானுடைய ஒரு கை நீட்டம் எல்லாரும் கொடுத்தோம்ல, கை நீட்டம் கொடுத்தோம். நாங்க எல்லாருக்கும் யாரும் வெறுங்கையோட போகக்கூடாது. ஏதாவது ஒரு ஆசிரமம் அது செய்யுமா? இந்த உலகத்துல ஏதாவது ஒரு ஆசிரமம் நீங்க அருட்பணி செய்யறீங்க, எல்லாரும் வச்சுக்கோங்க, ஆளுக்கு இவ்வளவு ரூபா கை நீட்டமா வச்சுக்கோங்க. எந்த ஆசிரமமா கொடுக்கும்? ஒருவேளை சோறை தராது, ஒருவேளை சோறு தராது, ஒரு நேரத்துக்கு டீ தராது. வான் தலையெழுத்து நீ செய்யிட்டு பேசாம இருப்பான் அந்த குருஜி. ஆனா நாம செய்யறவங்க எல்லாருக்கும் ஒரு கை நீட்டம் வச்சுக்கோங்க, சந்தோஷமா போங்க. இல்ல வேண்டாம் குருஜி நாங்க எல்லாம் எதிர்பார்க்கல, நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனா பகவான் சொல்றாரு அந்த குழந்தைகளை வெறுங்கையா விடாதுப்பா. சுவாமி கொடுப்பாரு, 1 ரூபா கொடுப்பாரு. யாராவது கோயில் கட்டுற சாமி போனா சுவாமி 5 ரூபா கொடுப்பாரு. 5 ரூபாய் வச்சுக்கோ கோயில் கட்டு. அந்த 5 ரூபாவோட மதிப்பு 5 கோடி, அது அவருக்கு தெரியாது.
5 ரூபா கொடுப்பாரு. அதே போலதான் அந்த பிள்ளைகளுக்கு நாம கொடுக்கிற ரூபா சின்ன ரூபாயா இருந்தாலும் அதோட மதிப்பு அதிகம். நான் அதில் சொல்லி கொடுத்தேன், இந்த மதிப்பு அதிகமா நீங்க நினைக்கிற மாதிரி. ஒரு பெரிய ஆசிரமத்தினுடைய குருவே என்கிட்ட அப்பப்ப கை நீட்டுவார், தாங்க ஏதாவது தாங்க, உங்க கை ஐஸ்வர்யம் இருக்கட்டும் தாங்க, ஒண்ணு வாங்கி சத்தியம் வாங்கி பைக்குள்ள வச்சுக்குவார். அதுக்காக அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கை நீட்டம் வச்சுக்கோங்க எல்லாரும் சொந்த சின்ன குழந்தைகள் வரைக்கும் என்னை கொடுத்தோம். அப்படி இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் பிறர்கிட்ட இருந்து அபகரிக்கிறதுக்காக தொடங்கப்பட்டது. இங்க இருந்து அருளையும் பொருளையும் நம்மளால முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் வாரி வழங்குறதுக்கு தான் இது தொடங்கப்பட்டது. இந்த ஆசிரமத்திலே உங்களால ஒரு திருப்பணி செய்ய முடியாது, என்னால ஒரு அருட்பணி செய்ய முடியாதுன்னா அப்புறம் நாம ஒண்ணுக்கும் உத்தரவாதி. பகவான் யோகி ராம் சுரத்குமார் அதைத்தான் எதிர்பார்ப்பார். உங்களுடைய சின்சியாரிட்டி, டெடிகேஷன், டிசிப்ளின், உங்களுடைய பக்தி, அதைத்தான் எதிர்பார்ப்பார். இன்னைக்கு கடைசியில டாக்டர் இன்சி அவங்களுடைய மருத்துவமனையில இருந்தும் நம்ம மருத்துவமனையில ஒரு பொண்ணை விட்டு அந்த பொண்ணு மத்தியானம் 1 மணில இருந்து 3-3:30 மணி வரைக்கும் அதுவும் புனிதமா நிறைய வேலைகளை செய்துட்டு போகும். அந்த பொண்ணு எல்லா நாளும் வரும், எல்லா சனிக்கிழமையும் வரும். நீங்களும் உங்களால முடிஞ்சது அருட்பணியும் செய்யுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். பகவான் யோகி ராம் சுரத்குமாரும் இந்த குருவும் வேற எதையும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை, உங்களுடைய அருட்பணியை தான். என்னை விட இயலாதவங்க வந்தாங்கன்னா அதை செய்யறீங்க, அதை ஒண்ணு நீங்க உட்கார்ந்தா போதும், அவ்வளவுதான். அப்ப யாருகிட்ட எப்படி வேலை வாங்கணும், என்ன வேலையை வாங்கணுங்கிறது அவருக்கும் தெரியும், நமக்கு தெரியும். இந்த திருப்பணியில புண்ணிய பணியில உங்களே இணைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணு நம்ம சொல்றதுக்கு இல்லை. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுருதாய. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோ.